பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய கப்பக்கிழங்கு பாயசம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எப்போவுமே நம்ம கப்பையை தாளித்து புட்டு மாதிரி செஞ்சு எப்படி எப்படியோ சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டோன்னுட்டுன்னு பாயசம் ட்ரை பண்ணேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கப்பக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பக்கிழங்கு பார்த்திங்கன்னாக்கா மரவள்ளி கிழங்குன்னுவாங்க, கப்பக்கிழங்குன்னுவாங்க. இதை இந்த தோலை எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா அந்த திருவுற கட்டையில் நம்ம கொஞ்சம் திருவி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய கிழங்கு நல்லா கொஞ்சம் திருவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 கல் அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போட வேண்டாம், சும்மா கொஞ்சம். பாருங்கள், இவ்வளோ தான் போடுறேன் உப்பு. இதை போட்டு நம்ம இதை நல்லா வேக விட்டுடலாம். குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசிலுக்கு விட்டோம்னாக்கா அதை நல்லா மாவு போல் வெந்து வந்துடும். அப்புறம் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது இதை குக்கரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மேஷாக வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைடு பை சைடு நான் கொஞ்சம் சர்க்கரையும் ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பவுடர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையோடு இந்த ஏலக்காய் போட்டாச்சுனாக்கா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா நைஸாக அரைச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சைடு பை சைடு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி இதை கரைச்சி வச்சுக்கிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. நல்லா மேஷ் மாதிரி ஆகிடுச்சு, அதுவே நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. நான் இதை இப்போ பாலோடு சேர்த்துக்கிடுறேன். இதை பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டவ்வில் வச்சு மறுபடியும் நம்ம இந்த பாலோட அந்த கிழங்கும் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம இதை ஒன்று கூடி வரட்டும். பால் இந்த கிழங்கு நம்ம அப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு எனக்கு கிழங்கு ஃபுல்லாக 2 கப்பு இருந்துச்சு. பட் வேக வச்சுருந்தோம் ஒரே கப் ஆகிடுச்சு. ஸோ 1 கப்பு நான் இந்த சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி நான் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு சுகர் பவுடர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிழங்கும் பாலும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருந்தாக்கா நல்லா இருக்கும். ஏன்னாக்கா அடி பிடிச்சிடும் இது. இப்போ இந்த பாலோடு சேர்ந்து அந்த கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் அந்த கரைச்சி வச்சு அந்த கஸ்டர்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே பிடிச்சிடாமல் கொஞ்சம் நல்லா நம்ம கலக்கி விட்டு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைவிடாமல் கலக்கிக்கிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை ஃபுல்லாக செஞ்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இப்போ இதோட நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த சுகரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இதை கலக்கி விட்டுறலாம். அடி பிடிக்காமல் கலக்கி விட்டுக்கிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு சுகர் போதுமானிட்டுன்னு. நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்றதா இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். இது எப்போவுமே நம்ம ரவை பருப்புங்க சேமியாவில் செய்கிறதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக மரவள்ளி கிழங்கு பாயசம் இப்படியே கொடுத்தோம்னா பாயசம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தோம்னாக்கா அதுவும் புட்டிங் மாதிரி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கப்பக்கிழங்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒரு முறை குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கப்பக்கிழங்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.